அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கு நம்ம பல முஸ்லிம்களின் இதயத்தோட கனெக்டடா இருக்கக்கூடிய ஒரு அழகான விஷயத்தை பத்தி பேச போறோம். வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆமாம், இன்றைக்கு நம்ம ஹஜ் பற்றி, அதோட அர்த்தம், அதோட ஆன்மீக உணர்வு, அதே மாதிரி ஒரு முஸ்லிமின் வாழ்க்கையில் ஹஜ்ஜின் முக்கியத்துவம் பற்றி கொஞ்சம் ஆழமாக பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ். இந்த பாட்காஸ்ட் வெறும் தகவல்கள் மட்டும் இருக்க போறதில்ல. குர்ஆன் வசனங்கள், சஹீஹான ஹதீஸ்கள், அதே மாதிரி சில நம்பகமான இஸ்லாமிய அறிஞர்களின் விளக்கங்கள், இதையெல்லாம் அடிப்படையா வைத்து ஒரு ரியலிஸ்டிக் கான்வர்சேஷன் மாதிரி நம்ம பேச போறோம். அதனால இந்த எபிசோட் கொஞ்சம் எமோஷனலாவும் சிந்திக்க வைக்கக்கூடியதாகவும் இருக்கும் இன்ஷா அல்லாஹ். சரி, முதல்ல ஒரு பேசிக் கொஸ்டின்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஹஜ் என்றால் என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, அல்லாவுக்காக மக்காவுக்கு செய்யப்படும் ஒரு மிகப்பெரிய வழிபாடு. ஆனா ஹானஸ்ட்லி சொல்லணும்னா ஹஜ்ஜை வார்த்தைகளால் எக்ஸ்பிளைன் பண்ணுவது கொஞ்சம் கஷ்டம். எக்ஸாக்ட்லி. ஏன்னா அது வெறும் ஒரு பயணம் இல்ல, ஒரு ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ். சுப்ஹானல்லாஹ். ஒரு மனிதன் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் சொல்லிக்கிட்டு கண்ணீரோட காபாவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற அந்த ஃபீலிங், அத வேர்ட்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. சில பீப்புள் அந்த மூமெண்ட்ல லிட்டரலா அழ ஆரம்பிச்சிடுவாங்க. ஏன்னா அது சாதாரண இடம் இல்ல. அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நடந்து சென்ற இடம், அது நபிமார்களின் இடம், அது கோடிக்கணக்கான துஆக்கள் உயர்ந்த இடம். அதுவும் ஒரு பியூட்டிஃபுல் விஷயம். ஒரு முஸ்லிம் உலகத்துல எங்க இருந்தாலும் ஒரு நாளைக்கு 5 தடவை அந்த காபாவை நோக்கித்தான் தொழுறான். சுப்ஹானல்லாஹ். நம்ம வாழ்க்கையில தினமும் நோக்கி தொழும் டைரக்ஷனை ஒரு நாள் நேர்ல பாக்குறோம். அதனால்தான் பல ஹாஜிகள் சொல்வாங்க, காபாவை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்போ உலகமே மறந்து போச்சு. இப்போ ஒரு முக்கியமான விஷயம், ஏன் ஹஜ் இஸ்லாத்தில் இவ்வளவு முக்கியம்? ஏன்னா அது இஸ்லாமோட 5 பில்லர்ஸ்ல ஒன்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஸ்லாம் 5 அடித்தளங்களின் மீது கட்டப்பட்டுள்ளது. அதில் கலிமா, தொழுகை, ஜகாத், நோன்பு, ஹஜ். இதுல ஒவ்வொரு வர்ஷிப்புக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. ஆமாம், தொழுகை டெய்லி கனெக்ஷன், நோன்பு பேஷன்ஸ், ஜகாத் ஜெனராசிட்டி. ஆனா ஹஜ் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணுது. உடல் சிரமம், பண தியாகம், பொறுமை, டிசிப்ளின், ஸ்பிரிச்சுவாலிட்டி. அதனால ஸ்காலர் சொல்வாங்க, ஹஜ் என்பது முழுமையான ஒபீடியன்ஸ் ட்ரைனிங். இபின் உசைமீன் அவர்களின் லெக்சர்ல அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்த ஒரு விஷயம் ரொம்ப டச்சிங்கா இருந்தது. ஒரு மனிதன் ஹஜ்ஜில் தனது ஈகோவையும் கம்ஃபர்ட்டையும் அல்லாவுக்காக விட்டுவிட கற்றுக்கொள்கிறான்னு. சுப்ஹானல்லாஹ். அது ரொம்ப டீப் லைன். சரி, எல்லா முஸ்லிம்களுக்கும் ஹஜ் கடமையா? ஆமாம், ஆனால் சில கண்டிஷன்ஸ் இருக்கு. அதாவது, ஒருவருக்கு நிதி திறன், உடல் திறன், மனநிலை, பாதுகாப்பான பயணம், இவை இருந்தால் ஹஜ் கடமையாகும். அதாவது ஃபேமிலி ஸ்ட்ரகிள் ஆகிற மாதிரி லோன் எடுத்து போக வேண்டியது இல்லையா? இல்லை. இமாம் நவவி அவர்கள் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, ஒருவரின் ஃபேமிலி பேசிக் நீட்ஸ் செக்யூர் ஆன பிறகுதான் ஹஜ் ஆப்ளிகேஷன் வரும் என்று குறிப்பிடுறாங்க. இதுதான் இஸ்லாமோட பியூட்டி, பேலன்ஸ். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அல்லாஹ் உங்களுக்கு சிரமத்தை விரும்புவதில்லை. சுப்ஹானல்லாஹ். எனக்கு பர்சனலா ஃபீல் ஆகிற ஒரு விஷயம், ஹஜ்ல ஈக்குவாலிட்டி ரொம்ப பவர்ஃபுல்லா தெரியும். ஆமாம், ஒரு ரிச் பிசினஸ்மேன், ஒரு புவர் ஒர்க்கர், ஒரு கிங், ஒரு நார்மல் மனிதர், எல்லாரும் சேம் எஹ்ராம். இங்க லக்ஸரி இல்ல, ஸ்டேட்டஸ் இல்ல, பிராண்ட் இல்ல, ஒன்லி சர்வெண்ட் அண்ட் அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். முஃப்தி மெங்க் அவர்களின் ஒரு ரிமைண்டர்ல அவர் மென்ஷன் பண்ணியிருந்தாரு, ஹஜ் மனிதர்களுக்கு ஈக்குவாலிட்டியை நினைவுபடுத்தும் மிகப்பெரிய கேதரிங்னு. உண்மையிலேயே அங்க ஃபாலோவர்ஸ் கவுண்ட் இம்பார்ட்டன்ட் இல்ல, தக்வா தான் இம்பார்ட்டன்ட். அல்லாஹ் சொல்றான், உங்களில் அல்லாவிடத்தில் மிக கண்ணியமானவர், அதிக தக்வா உடையவர். ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணிருக்கீங்களா? ஹஜ் வீடியோஸ்ல நிறைய பேர் அழுவாங்க. ஆமாம், அது இமோஷனல் அட்மாஸ்பியர் மட்டும் இல்ல. அப்போ ஒரு மனிதன் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைம் கம்ப்ளீட்டா அல்லாவிடம் சரண்டர் ஆகிற ஃபீலிங். சுப்ஹானல்லாஹ். இமேஜின், நீங்க வாழ்க்கையில ஸ்ட்ரெஸ், சின்ஸ், ரிக்ரெட்ஸ் இதையெல்லாம் கேரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா சடன்லி நீங்க காபா முன்னாடி நிக்கிறீங்க. ஹார்ட் சாஃப்டன் ஆயிடும். எக்ஸாக்ட்லி. ஒமர் சுலேமான் அவர்களின் ஒரு ஸ்பீச்ல அவர் மென்ஷன் பண்ணியிருந்தாரு, காபாவை பார்க்கும் அந்த மூமெண்ட் பலருக்கு அல்லாவிடன் ஒரு பர்சனல் கனெக்ஷன் ஃபீல் ஆகும்னு. மாஷா அல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நன்மையாக ஹஜ் செய்தவர் புதிதாக பிறந்த குழந்தை போல திரும்புவார். இந்த ஹதீஸ் இட் செல்ஃப் கிவ்ஸ் ஹோப். ஒரு ஸ்காலர் எக்ஸ்பிளனேஷன் நான் கேட்டிருந்தேன், ரொம்ப டீப்பா இருந்தது. என்ன அது? ஹஜ் என்பது மறுமைக்கான ரிஹர்சல். சுப்ஹானல்லாஹ். ஆக்சுவலி அது ட்ரூ. ஏன்னா இஹ்ராம் இட் செல்ஃப் பெரியல் ஷ்ரவுட் மாதிரி இருக்கு. சிம்பிள் ஒயிட் கிளாத், நோ ஃபேஷன், நோ லக்ஸரி.
அது ரிமைண்ட் பண்ணுது ஒரு நாள் நாமும் அல்லாவிடம் திரும்ப போகிறோம்னு. அதனால சின்சியர் ஹஜ் ஒரு மனிதனின் ப்ரையாரிட்டிஸை சேஞ்ச் பண்ணும். சரி, ஒரு ஹானஸ்ட் கொஸ்டின். இப்போ சோஷியல் மீடியால சில பேர் ஹஜ்ஜ கான்டென்ட் மாதிரி யூஸ் பண்றாங்க. அது ஒரு சென்சிட்டிவ் டாபிக். ஆனா ரியாலிட்டி தானே? ஆமாம், நம்ம இன்டென்ஷன் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா ஹஜ் என்பது அல்லாவுக்காக. எக்ஸாக்ட்லி. மெமரிஸ் ஷேர் பண்ணலாம், ஆனா வர்ஷிப் இட் செல்ஃப் ஷோ ஆஃப் ஆகக்கூடாது. ஒரு இஸ்லாமிக் ரிமைண்டர்ல நான் கேட்டிருந்தேன், காபா முன்னாடி கேமராக்கு முன்னாடி இல்ல, அல்லாவுக்கு முன்னாடி நில்லுன்னு. மாஷா அல்லாஹ், அது பவர்ஃபுல் லைன். இந்த எபிசோட் கேட்டுற சில பேருக்கு ஒரு சேட்னஸ் இருக்கலாம். எங்களுக்கு இன்னும் ஹஜ் செல்ல வாய்ப்பு கிடைக்கல. ஆனா ரிமெம்பர், அல்லாஹ் உங்கள் இன்டென்ஷனை பார்க்கறான். சில பேர் இயர்ஸ் சேவ் பண்றாங்க, சில பேர் தினமும் துவா பண்றாங்க. ஒரு நாள் அல்லாஹ் அழைக்கலாம். அது வரைக்கும் சலா மெயின்டைன் பண்ணுங்கள், குர்ஆன் படியுங்கள், ஹஜ் பற்றி கற்றுக்கொள்ளுங்கள், துவா செய்யுங்கள். ஏன்னா சின்சியர் துவா கூட டெஸ்டினியை மாற்ற முடியும். இன்னைக்கு நம்ம என்ன லேர்ன் பண்ணோம்? ஹஜ் என்பது ஒரு டிராவல் அல்ல, ஒரு லக்ஸரி அல்ல, ஒரு ஸ்பிரிச்சுவல் ரீபர்த். அது அல்லாவின் அழைப்பு. அது இதயத்தை சுத்தப்படுத்தும் ஒரு ஜர்னி. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் சின்சியர் ஹஜ் செய்ய வாய்ப்பு தருவானாக. ஆமீன். இந்த எபிசோட் பெனிஃபிஷியலா இருந்திருந்தா இந்த பாட்காஸ்ட்டை ஷேர் பண்ணுங்க. அடுத்த எபிசோட்ல நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம், ஜம்சம், காபாவின் வரலாறு. ரொம்ப எமோஷனல் மற்றும் பவர்ஃபுல் எபிசோடாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.